சிம்ம ராசி. இனி மறுபிறவி எடுப்பீங்க. என்னடா எதை தொட்டாலும் ஃபெயிலியரா இருக்கு, இதுல மறுபிறவி அது இதுன்னு என்னென்னமோ புதுசா சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கும் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னன்னு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஹாய், திஸ் இஸ் கோகிலா தேவி அண்ட் யூ ஆர் வாட்சிங் NGS ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்க்கு ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். சிம்மம். சிம்மம் ஒரு ஆண் வீடு. இது ஒரு ஸ்திர ராசியும் கூட. இது ஒரு ஆதிபத்தியத்தை கொண்ட சூரியனுடைய வீடு. சூரியன் சிம்மம் ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிபதியா வருவாரு. சில கிரகங்களுக்கு 2 ஆதிபத்தியங்கள் இருக்கும். ஐ மீன் ராசி வீடுகள் இருக்கும். சூரியனுக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான், அது சிம்மம் வீடு தான். லீடர்ஷிப், பெர்சிவரன்ஸ், கான்ஃபிடன்ஸ், பாலிடிக்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஃபேவர்ஸ், இது எல்லாத்துக்குமே சிம்மம் அப்புறம் சூரியனுடைய ஸ்ட்ரென்த் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிம்மம் ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு நேச்சுரலாவே இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நேச்சுரலாவே இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அகெயின் அவங்களுடைய லக்னாதிபதி சனி செவ்வாய் மாதிரியான பாவ கிரகங்களோட சேர்ந்து கெட்டிருக்க கூடாது. இது இல்லைன்னா அவங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிம்மம் ராசிக்காரங்க லக்னக்காரங்களுக்கு அந்த லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருக்கும். இன்னும் டாமினேட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இவங்களை ஒரு ஆல்ஃபான்னு சொல்லலாம். ஆல்ஃபாக்கான அந்த ட்ரைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். அகெயின் இது ஒரு காமனான ஒரு விஷயம் தான் ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த ராசி பலன் நான் சொல்றதுன்னு இல்லை, எந்த ராசி பலன் யார் சொன்னாலும் ராசி பலன் அப்படிங்கிறது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். இது ஒரு காமனான விஷயம் தான். நீங்க ஒரு 40% இதை எடுத்துக்கலாம். ரிமைனிங் 60% உங்களுடைய பர்த் சார்ட் அனாலிசிஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு ப்ரெடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ. உங்களுடைய நான் சிம்மம் ராசிக்காரன் தான், ஆனா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ரெசோனேட் ஆகலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க ஜாதகத்துல உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இருக்கும் இல்லையா, அந்த ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் ராசி அதிபதியான சூரியனும் சிம்மம் வீடும் சனி செவ்வாய் ராகு மாதிரியான பாவ கிரகங்களால கெட்டிருக்கும். ஆல்ரைட், சிம்மம் ராசிக்கான ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் இந்த 2025 and 2026 ஆதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பிரீஃபா சொல்லிடுறேன். ராகு உங்க ராசிக்கு 7வது இடத்துல கும்பம் ராசி மேல இருக்கு. இப்ப ராகு பயிற்சி நடந்துச்சு இல்லையா, ராகு கேது பயிற்சி. மீனம் ராசில இருந்து ராகு உங்க ராசிக்கு 7வது இடத்துல இருக்கு. குரு உங்க ராசிக்கு 11வது இடத்துல இருக்கு, மிதுனம் ராசி மேல இருக்கு. அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. சனி உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருக்கு. உங்க ராசிக்கு 7வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு உங்களுடைய ஸ்பௌஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட் ஜெண்டர், இந்த மாதிரி இதெல்லாம் 7வது இடத்தை குறிக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே உங்க ராசிக்கு 7வது இடம் சம்பந்தமான விஷயம். இது எல்லாத்துலயுமே 7ல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். பட் இட் ஓன்ட் பி a huge issue. Somewhat it's manageable. Again இது குருடைய பார்வையை வாங்கி தானே இருக்கு, அதனால உங்களுக்கு கிராஜுவலா செட்டில் ஆயிடும். சனியுடைய பார்வை உங்க ராசிக்கு 5வது இடத்துல விழுது. சனியுடைய 10வது பார்வை. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. கொஞ்சம் குழந்தைங்க சிக்காகிற மாதிரியான விஷயம், கொஞ்சம் செப்பரேஷன் அந்த மாதிரிலாம் நடக்கும். அகெயின் இது செட்டில் ஆயிடும். ஏன்னா மிதுனம் ராசி மேல இருக்கக்கூடிய அந்த குரு பார்வையால 7வது இடத்தை பாக்குது இல்லையா, 7வது பார்வையா உங்களுடைய 5வது இடத்தை பாக்குது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சனி அதோட வேலையை கண்டிப்பா செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும் குருவுடைய பார்வையால. இப்போ எல்லாருடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், அஷ்டம சனி. அஷ்டம சனி சிம்மம் ராசிக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பௌஸ் விஷயம், மணி விஷயம், இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். யூ கேன் சி எனி சிம்மம் ராசிக்காரங்க அவங்க பார்ட்னரோட கொஞ்சம் செப்பரேட்டடா இருக்கிறத பாப்பீங்க. இட் கேன் பி எதர் லீகல் செப்பரேஷன் ஆர் ஒர்க் பர்பஸ்க்காக செப்பரேட்டடா இருப்பாங்க. அஷ்டம சனில பார்ட்னரோட எந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கும் சேர்ந்து இருக்க முடியாது. சிம்மம் ராசி இப்ப முடியுதா, சிம்மம் ராசிக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்னி ராசிக்கு ஸ்டார்ட் ஆகும். கன்னி ராசிக்காரங்களுக்கும் சேம் தான் நடக்க போகுது. சேம் விஷயம் இட் அப்ளைஸ் டு கன்னி ராசி as well. அஷ்டம சனில சிம்மம் ராசிக்காரங்க மேரேஜ் டாபிக்கே எடுத்துறாதீங்க.
நான் சிம்மம் ராசி தான், ஆனா ஐம் கெட்டிங் மேரிட் திஸ் இயர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க நடக்கலாம் உங்களுக்கு மேரேஜ். ஆனா ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? நீங்க மகம், பூரம் அந்த மாதிரி நட்சத்திரங்கள பிறந்திருந்தீங்கன்னா, உங்க நட்சத்திரங்களுக்கு முடியிற வரைக்கும் அஷ்டம சனி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 8 மந்த்ஸ் கரெக்ட்டா சொல்லணும்னா 8 மந்த்ஸ் அஷ்டம சனியோடைய அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கும். அந்த நட்சத்திரம், அந்த பர்ட்டிகுலர் நட்சத்திரத்துக்கு அது முடியிற வரைக்கும் தள்ளி தான் இருப்பீங்க. கண்டிப்பா பண்ண விட்டு நீங்க விலகி தான் இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் வந்து போயிட்டுருக்கும் உங்களுக்கு. யூனோ இப்போ இஃப் யூ ஆர் பிளானிங் டு மேக் அ நியூ ஸ்டார்ட் ஆர் சம்திங், இப்போ கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸாவே ஒய் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், சம் ஃபோர்ஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் டூயிங் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும். யூ கேன் சென்ஸ் தட் ஆல்சோ. அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா இந்த அஷ்டம சனி தான். இதுக்கெல்லாம் ரெமெடியே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெமெடி அப்படிங்கிற விஷயம் இட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஆஸ்ட்ராலஜி. கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது கஷ்டங்களை தாங்கிக்கக்கூடிய ஒரு மன வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் 2.5 இயர்ஸ்க்கு இப்படிதான் இருக்கும் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு. நீங்க வந்து இது வந்து ஒரு லைஃப் லெசனா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். லெசன்ஸை கற்றுக் கொடுக்கும் இந்த சனி, அஷ்டம சனி. ரெமடி மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி யூ ஆர் டீலிங் வித் அ லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். நீங்க ரெமடி மாதிரியான ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. இவ்வளோ கஷ்டத்துலையும் உங்க கூடவே இருக்க போகிறது உங்களுடைய சிப்ளிங்ஸ், உங்களுடைய அண்ணா, அக்கா, உங்க தங்கச்சி கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஃபேவர்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து உங்களுடைய 11வது இடம் மூத்த சகோதரன், 3வது இடம் இளைய சகோதர ஸ்தானம், இதுல வந்து குருவுடைய பார்வை விழுகுது இல்லையா? அதனால அவங்களுடைய ஃபேவர்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். உங்க கூட பழகிறவங்களுடைய ட்ரூ கலர் என்ன அப்படிங்கிறத லைக் இன்னும் அவங்கள மணியுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த டைம்ல. ஆல்ரைட், கமிங் பேக் டு அவர் தம்ப்நெயில் கண்டென்ட். மறுபிறவி எடுப்பீங்க. மறுபிறவி இன் த சென்ஸ் யூ வில் கெட் டு see a transformed and a better version of yourself. அஷ்டம சனி உங்களுக்கு மணி பத்தின விஷயத்த புரிய வச்சிருக்கும். கெரியர் ஃபோக்கஸ்டா இல்லாம இருந்திருப்பாங்க இல்லையா சில யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃபை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தின ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். யூனோ இட் ஷேப்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. அஷ்டம சனி இட் மோல்ட்ஸ் யூ. அஸ்ட்ராலஜியில் பிலீஃபே இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் பிலீஃப் வந்திருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அஸ்ட்ராலஜி ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் கூட வந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்திருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உங்களுக்கு சில ஈகோ இருந்திருக்கும் இல்லையா? சில பிலீஃப்ஸ் இருந்திருக்கும், அதில் நீங்கள் ரொம்ப ஸ்டபர்னாக இருந்திருப்பீங்க. அந்த விஷயத்த இந்த சனி பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும். இன்னும் நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க. இதை வி கேன் கால் இட் அஸ் மறுபிறவி இல்லையா? ஆப்வியஸ்லி. ஓகே, இதுலேருந்து ஓவர் கம் ஆக வழியே இல்லையா? 2.5 இயர்ஸ்க்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ த்ரூ இட். யூனோ கெட்டிங் ஓவர் இஸ் செகண்டரி ப்ராசஸ். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் என்னன்னா, இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இல்லையா? அஷ்டம சனி நடக்கும்போது சனி 8ல இருக்கும், ராசிக்கு 8வது இடத்துல. அப்போ ராசிக்கு பின்னாடி 7வது இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அத கோச்சார வேதைன்னு சொல்லுவாங்க. அந்த சனியால செயல்பட முடியாத மாதிரியான ஒரு தன்மை, ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு அப்படி இருக்கும். ஆனா அதை நீங்க வந்து சோலி அப்படியே எடுத்துக்க முடியாது இல்லையா? மேரேஜ், அதுவும் எஸ்பெஷலி மேரேஜ் மாதிரியான விஷயங்கள்ல. ஸோ சனி அதோட பாட்டை செய்யும், ஆனா அதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். இன்னும் எப்பவாவது ஒரு நாள் தான், எப்பவாவது வருஷத்துல எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்ப அஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இது ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற வரும்போது குரு பயிற்சி கூட, குரு உங்க ராசி மேலேயே இருந்தா கூட உங்களுக்கு அந்த விஷயங்கள் அஷ்டம சனி விஷயம் நடக்கும் போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆல் ஐம் சேயிங் இஸ் பி ரெசிலியன்ட் அண்ட் ஹேவ் சம் பேஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக செட்டில் ஆகும் எல்லாமே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணிடலாம், உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.